ஷாய் எப்பா இப்போ கணக்கு தூக்கி போட்டாருப்பா. என்னப்பா கணக்கு கொடுத்துட்டாரா? சரி சரி சரி, எங்கள் அண்ணன் கொடுத்துட்டாங்களா? சரி, சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். இப்போ கணக்கு அதை செய்தி வாசிச்சிடணும்ல, செய்தி விட்டுறணும்ல. இந்த 4 பேரை வச்சுதான் கதையே, உலகத்து கதை, சதுரங்கத்து கதை அடிக்கார். 4 சதுரங்கள். சதுரங்கம்னா இவன் போட்டு எப்படி விளையாடுதான், மூளையை திருச்சி எப்படி விளையாடுதான். இப்போ இந்த சதுரங்கத்துக்குள்ளே 4 சதுரங்கத்துக்குள்ளே 4 பேர் வந்த கணக்கு, புரியுதா? அதான் உலக நாடு சதுரங்கத்தை முடிக்கார். எப்படி கடவுள் தான் முடிக்க முடியும். இந்த மாநில தப்பு செஞ்சுட்டு ஓடுதோம்னு நினைக்கான், ஒரு பேப்பரை அடித்து விட்டு பூமியை பாழாக்குதோம்னு அவன் நினைக்கான். கணக்கு முடிச்சிட்டார். அவனு 4 பேர் தலையில் நோய் உள்ள சிக்கல் மாற்றுறது, நீதிமன்றத்தில் மாற்றுறது, இடத்து சம்மந்தப்பட்ட மாற்றுறது, தாசில்தார் விவோ கலெக்டர் அனைத்து உள்ளே மாற்றுறது, அடுத்தாப்புல பத்திர பதிவு வெளியில் வென்று கோற்று எல்லாம் அனைத்தும் லாயர் எல்லாம் அனைத்தும் உள்ள மாற்ற கணக்கில் மந்திரத்தை விட்டுட்டார். இந்த 4 பேர் கணக்கு. 4 பேர் வந்தாலப்பா, உன் பின்னாடி வீசி கையை 2 வீசி இங்கே இடம் கிடக்கு, இங்கே இடம் கிடக்கு. அவர் உட்கார்ந்த இடத்துல அந்த மந்திரத்தை தலையில் உச்சி தலையில் வச்சு விட்டார். தொலைஞ்சான். இவனை வச்சே உலக நாடே பரவும் போருக்கே. எப்பா தமிழ்நாட்டில் அந்த நோய் இவனுக்கு 4 பேர் தான் விடுவான். சுற்றி பரப்பி கொண்டே விட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த நோய், அந்த காய்ச்சல், பெரிய காய்ச்சல் அவன் தலையில் வச்சுட்டார். அந்த பவர் அந்த டைமில் விடுவார். இந்த 4 பேருக்கு மேலே விட்டவுடனே விட்டுக்கிட்டே போவான். ஒவ்வொன்று சுண்டி விழுந்து சாவுன்னு சொன்னாரா? அதான் கணக்கு இப்போ கொண்டு வர்றாரு. 2 காதை இந்த பேய்களுக்கு அடைச்ச உடனே உலக நாடே காதை அடைச்சிட்டார். இவன் ஏப்பா அந்நியாரமே அடைச்சிருக்காருப்பா. காலை 2 கட்டிட்டாரு, 2 கையை கட்டிட்டாரு, 2 காலை கட்டியிருக்காரு, 2 கண்ணை கட்டியிருக்காரு, மண்டையை கட்டியிருக்காரு, வாயை கட்டியிருக்காரு, எப்போ குடலை கட்டியிருக்காரு, எப்போ அடுத்த ஆணும் பெண்ணு உறவாடுத அதையும் சேர்த்தா கட்டியிருக்காருப்பா. எப்போ இப்போ சொல்லுதாரு கணக்கை போட்ட படித்து பார்த்தா கணக்கு எல்லாமே இந்த 4 பேர்த்து மேலே வச்சே கட்டிட்டார். எப்பா விலங்கு மாற்றுறதுன்னா எப்படின்னு தெரியுமா? கால் கட்டு, கை கட்டு. காலில் விலங்கு அப்போ உள்ள ஜென்ரேஷனில் சேட்டை பண்ணால் காலில் விலங்கு போட்டு கூட்டு போவான், கையில் விலங்கு போடுவான். அப்போ அந்த தண்டனைலாம் விட்டுட்டு இப்போ ஒரு பேப்பரை வச்சு விட்டுட்டான். அதான் வெளியில் வந்து ஆடுதான். வெளியில் ஆட சண்டை போட இதே சோழியா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கலாம், நாசமாக போயிருந்தேன். அந்த இது நீ நினச்சாடா? முட்டா பேலை அனைத்தும் ஆணும் பெண்ணும் அதெல்லாம் நினைக்கல. அவனுக்கு போட நிறையணும், பேப்பரை அடிக்கணும். அதான் கை 2 கை என்னன்னு தெரியுதா? விலங்கு மாட்டுறது. அது உள்ள புறக்கருக்கு ஆட்டாம்பிடிக்க விலங்கு. இவனை மாட்டினோடனே உள்ள எத்தனை பேர் போட்டிருக்கா அத்தனையும் விலங்கு மாட்டுவார், புரியுதா? அதான் கை விலங்கு. கால் விலங்கு தப்பு செஞ்சவனுக்கு பூரா கால் விலங்கு. எப்போ அது அப்போ உள்ளது இப்போ எடுக்காருப்பா. எப்போ ஒன்றுமே எங்களுக்கே புரியல. ஈஸ்வரம் அவனுக்கு தொண்டை கட்டுது, பாவம். ஐயோ பாவம், அவனுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவோம். கவலைப்படாரா, இந்த ஜென்மத்தில் எங்களை 3 பேர்த்தையும் வெளியே நிப்பாட்டி குளிப்பாட்டுத, எங்களுக்கு இதுவே போதும்டா அப்படின்னு அவனை தட்டி கொடுக்கும். சரின்ட்டு போயிடுவான். பாவம் அவனை நாங்கள் தான் ஒன்றுமே இல்லாமல் அவனை தத்தளிக்க விடுதோம், பாவம். சரி, சந்தோஷம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்தாப்புல விலங்கு மாற்றுறது 2 கை கட்டு. இது ஒரு கணக்கு வரணும்ல. கால் கட்டு வந்து கால் விலங்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் போடுவார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் விலங்க மாட்டுவார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கால் விலங்கு, கை விலங்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாட்டுவார். அதான் கடவுள், நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, சர்ச்சி 4 கணக்குமே கால் விலங்கு கை விலங்கு கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.